அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்துல ரொம்ப நாள் கழிச்சு பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பு மணிவண்ணனுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த நாள் காலையில கபி கபி மேரா தில் மைன்னு உற்சாகமா பாடுவார். அதை பார்த்த கவுண்டமணி, டே தாடி, கால் நூற்றாண்டுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சிருக்குன்னு ஆணவத்துல அகம்பாவத்துல தலைக்கால் புரியாம ஆடாத, இது நிலைக்காதுன்னு சொல்லுவார். அது போலத்தான் காலம் போன கடைசியில எதிர்கட்சி தலைவரா வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தலை கால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கார் நம்ம காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரான ராகுல். நம்ம ஊர் தம்பிகளோட அண்ணன் சீமான் மாதிரியே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அப்படித்தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ராகுல் இந்தியாவில் இருக்கிற பாடத்திட்டம் மாணவர்களோட திறமைய வளர்க்கிறதா இல்ல, ஏஐ வருகையால தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போகுது. இந்தியாவில் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு, ஆனா சீனாவில் இல்லைன்னு உளறி கொட்டி இருக்கார். சிக்கல் இருப்பது இருக்கட்டும், அதனை துறை சார்ந்த வல்லுநர்கள் பார்த்துப்பாங்க. கூமுட்டைகளிடம் யார் கருத்து கேட்டாங்க? பைக் கார்னு வாகனங்கள் வந்தப்போ குதிரை வண்டிக்காரங்க ரிச்சாக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. அதுக்காக இப்பவும் அதைத்தான் பயன்படுத்துவேன்னு சொல்ல முடியுமா? காலத்துக்கு ஏற்றபடி மாற வேண்டாமா? அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசலாமா? ஒருவேளை இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விடாதா என்பதுதான் ராகுலின் நோக்கமாக கூட இருக்கலாம். எல்லாவற்றிலும் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இவருக்கு மட்டும் கெட்டது மட்டுமே தெரிகிறது. அதிலும் இந்தியா முன்னேறிவிடக் கூடாது என்பதில் ரொம்பவே தெளிவா இருக்கார். இந்தியாவின் ராகு காலம் ராகுல். நன்றி.